ஆட்சியில் பங்கு கேட்பது அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கும் எதிர்பார்ப்புதான் என்று சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அடுத்து வரும் தேர்தலில் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியில் பங்கு கேட்பது குறித்து பார்க்கலாம் என்று கூறினார். அது எல்லா கட்சியுமே எதிர்பார்க்கிறதானே. எல்லா கட்சியுமே எலெக்ஷன் நின்னாக்க தங்களுடைய பிரதிநிதிகள் வெற்றி பெற வேண்டும், கணிசமான பிரதிநிதிகள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு வர வேண்டும் என்பது எல்லா கட்சிக்கும் யதார்த்தமாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தானே. சாத்தியக்கூறு இருக்கா தமிழ்நாடு? பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி அமைஞ்சு வெற்றி அடைந்து அதற்கு பின்னர் பார்க்கலாம். ஆனால் எல்லா கட்சியும், சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, துவங்க போகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கலாம், ஆனால் முழு மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார். காவல்துறையை குற்றவாளி என கருதி என்கவுண்டர் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என்கவுண்டர் நடந்தாலும் அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறினார்.